தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் குழுமியிருக்கிறோம். இங்கே குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் மன்னும் இறுதிவரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஆங்கில நாட்காட்டியிலே இந்த வருடத்தினுடைய கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் தஆலா நமக்கு சில நாட்களை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் தந்தால் நாம் 2025வது ஆண்டையும் நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நாம் கவனிக்கிற பொழுது ஆங்கில நாட்காட்டியிலே ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளை ஒரு மகத்துவ நாளாக எண்ணி அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினம், அது நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகங்களிலேயும் இன்றைக்கு நீங்கள் அந்த 25வது வருடமாக அடுத்து உருவாகக்கூடிய ஒரு வருடம் இருக்கட்டும், நமக்கு அந்த வருடம் மகிழ்ச்சியை ஒரு நாளாக இருக்கும் என்ற அளவிற்கு மக்களுடைய நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்றைக்கு மற்ற சமூகத்தில் உள்ளவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த தினத்திற்கென்று சில சிறப்பான பிரார்த்தனைகள், சில சிறப்பான வழிபாடுகள், ஒவ்வொருவரும் மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அன்றைய சிறப்பான வழிபாடுகள் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், இறைவன் நம்ம சொல்லக்கூடிய சட்டத்தை கவனித்து பாருங்கள். அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய சட்டங்களை எங்காவது நமக்கு இப்படி ஒரு ஆண்டு முடித்து நாம் அடுத்த ஆண்டை நாம் முன்னோக்கி செல்கிறோம் சொன்னால் அந்த தினத்தில் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்றைய தினம் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அன்றைய ஒரு தினம் நாம் சந்தோஷமாக கழித்து விட்டால் நமக்கு அந்த ஆண்டு முழுமையாக மகிழ்ச்சியுடைய ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட வழிகாட்டல் எங்கேயுமே நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. சரி, அன்றைய தினத்திற்கு சிறப்பான பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குதா? நம்முடைய மார்க்கத்தில் சில நேரங்களில் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்யுமாறு அல்லாஹ் நம்ம வழிகாட்டுகிறார். இப்ப சூரிய கிரகண சந்திர கிரகணம் இருக்குதா? இறைவனை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள். கிரகணம் இருக்கிற பொழுது அல்லாஹ்வை நினைப்பதற்காக அல்லாஹ் வருகிறார். மழை இல்லாம நாம கஷ்டப்படுறோமா? சில குறிப்பிட்ட வழிபாடுகள் மூலம் அல்லாஹ்விடத்தில் மழையை எதிர்பாருங்கள், அல்லாஹ் வழிகாட்டுகிறார். இப்படி சில விஷயங்களுக்கு பிரத்யேகமான வணக்கங்களை அல்லாஹ் நம்ம வழிகாட்டுவதை போல இந்த புத்தாண்டு தினத்திற்கு ஏதாவது பிரத்யேக தொழுகைகள் நமக்கு இருக்கிறதா? அன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய பிரத்யேக வாக்குகள் ஏதாவது இருக்கிறதா? அப்படி எதையுமே இறைவன் நம்ம வழிகாட்டவில்லை. ஏன் நம்ம இறைவன் வழிகாட்டவில்லை? ஒரு ஆண்டினுடைய முதல் நாள் போகிறது என்றால் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வருடம் அவனுக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும், அவனுக்கு எந்த கஷ்டம் கிடைக்காது, அவன் சோதனை சந்திக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. மகிழ்ச்சி என்பது இன்பம் என்பது அது எல்லா காலங்களிலும் இறைவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய ஒண்ணு. நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா? நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க. அல்லது நம்ம கவலையில இருக்கிறோமா? ரொம்ப சோதனையில இருக்கிறோமா? அந்த சோதனை பொறுமையை எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பாருங்க என்று எல்லா நேரத்திலேயும் வழிகாட்டக்கூடிய மார்க்கத்திலே அந்த புத்தாண்டு தினத்திற்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு வணக்கத்தையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களே அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு மற்ற சமூகத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினம் இரவு 12 மணிக்கு கொண்டாட்டத்தை துவக்குவார்கள். அப்படி கொண்டாட்டத்தை துவக்கி அந்த ஒரு நாளுக்கு அவங்க கொண்டாட்டத்திலேயே ஒரு மூழ்கி கிடக்கிற பொழுது நிறைய அனாச்சார காரியங்களில் மூழ்கி கிடக்கிற பொழுது அதை அவர்கள் சந்தோஷமாக செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வழி
நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏதாவது வழிகாட்டல் இருக்குதா? அன்றைய தினம் நீங்க சந்தோஷமா இருங்க, அப்படி ஏதாவது அல்லாஹ் வழிகாட்டுறான? எந்த ஒரு வழிகாட்டலும் இல்ல. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் நம்ம மக்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த புத்தாண்டான கொண்டாட்டம் சொல்லி ஏராளமான கேலி நிகழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த கேலி என்று வந்துவிட்டால் அனாச்சாரம் கூட சேர்ந்து வந்துகிறது. மற்ற நாடுகளில் எல்லாம் சில விஷயங்களை தவறு என்று பார்க்கக்கூடியவர்கள் அதுவே ஒரு கேலி, ஒரு அனாச்சாரம் வருகிறது. அதை தவறாக பார்ப்பது கிடையாது. ஆண் பெண் சேர்ந்து என்ன தப்பு? எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினா என்ன தப்பு? அன்றைய தினம் நாம மதுவை குடிச்சு நாம நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா என்ன தப்பு என்று நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களும் இது போன்ற சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதுல நிறைய பேர் ஒரு தெளிவோடு தான் இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த அனாச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டாலும் நிறைய நபர்கள் நாம் தெளிவோடு தான் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். ஆனா நம்மள்ட்ட இருக்கிற வேறு சில பிரச்சனைகள் என்ன? இன்றைக்கு அந்த புத்தாண்டு தினத்திலே எப்படி ஒரு பக்கம் கேலி நிகழ்ச்சி என்று மார்க்கத்துக்கு மாற்றமான பல காரியங்கள் நடக்கிறதோ, அதே போல ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை அந்த புத்தாண்டு தினத்திலே முறை எடுக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் பொழுதும் நமக்கு நாமே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இனிமேல் எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது. கடந்த வருஷத்துல நம்மள்ட்ட தண்ணி அடிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சா? இனிமே இந்த வருஷத்துல நாம அந்த தப்பு பண்ணக்கூடாது. கடந்த வருடத்துல வேற ஏதாவது ஒரு குற்றம் நம்மள்ட்ட இருந்துச்சா? நாம் இப்ப அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளை இனி வரக்கூடிய வருடங்களில் செய்யக்கூடாது என்று உறுதிமொழியை எடுத்த ஒரு பழக்கம். இது ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதே போல கெட்ட விஷயங்களிலிருந்து எப்படி விலக வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கிறார்களோ, நன்மையான காரியத்தையும் நாம் இது போன்ற நல்ல விஷயத்தை நிறைய செய்யணும், நிறைய படிக்கணும், நிறைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இது போன்ற நன்மையான விஷயங்களையும் அந்த ஆண்டு பெறக்கூடிய முதல் நாளில் நமக்கு நாமே உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அந்த உறுதிமொழியை அடுத்தவர்களிடம் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த ஒரு பழக்கம், அதைத்தான் நியூ இயர் ரெசல்யூஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு பழக்கமும் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அதில் சில முஸ்லிம்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது தொடர்பாக மாறும் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு வருடத்துல குறிப்பிட்ட ஒரு நாள்ல நமக்கு நாமே உறுதிமொழியை எடுத்து கடந்த காலத்தில் என்னென்ன தப்பு இருந்துச்சோ அந்த தப்புகளை எல்லாம் இனி அடுத்த வருடத்துல நாம் செய்யக்கூடாது என்று இப்படி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த மாதிரி நாம் உறுதிமொழியை எடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்குகிறாரா என்றால் இது போன்ற வழிகாட்டுதல் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. மாறாக என்ன வழிகாட்டுதல் இருக்குது? எந்த தினமாக இருக்கட்டும், அது ஒரு வருடம் முடிகிற ஒரு தினமாக இருக்கட்டும். இப்ப டிசம்பர் 27 இருக்கிறோம். இன்னும் இந்த நாட்கள் முடிவதற்கு 4 நாள் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய ஒரு தவறுகளை திருத்துவதற்கு நாம் ஒரு 4 நாளை பிறகு அடுத்த வருஷம் என்னுடைய தவறு திருத்துவேன். இருக்கிற நாட்கள்ல நான் சந்தோஷமான தவறு செஞ்சுக்கிறேன் என்று செய்யக்கூடிய இந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கவில்லை. ஏதோ அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்துல இது தப்புன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ, தப்பு என்று நமக்கு தெரிய வருகிறதோ அந்த கணமே இனிமே நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இந்த ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது மார்க்கத்துல தவறு இல்லை. இன்னைக்கு நம்ம பொருளாதார விஷயங்களை சுற்றம் செய்யறோம் வைங்க, அல்லது வேற ஏதோ சில தவறுகளை செய்யறோம் வைங்க, நான் இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்றேன், இந்த தப்புகளோடு நான் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நின்றால் அல்லாஹ் என்னை கடுமையாக தண்டித்து விடுவானே. எனவே இறைவா, நான் கடந்த காலத்தில் செய்த அத்துணை தவறுகளுக்காக நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் என்னுடைய இது போன்ற எந்த ஒரு தவறுகளையும் அமைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நமக்கு நாமே இறைவனை முன்னிறுத்தி உறுதிமொழி எடுக்கிறது. அது மாறும் நமக்கு எந்த ஒரு தடை சொல்லல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடம் பிறக்கக்கூடிய ஒரு நாளை மையப்படுத்தி இல்லாம நாம் எந்த தினங்களிலே நாம் ஒரு தவறுகள் தெரிய வருகிறதோ அன்றைய தினமே நாம் என்ன செய்யலாம்? அதிலே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த உறுதிமொழி எப்படி இருக்கக்கூடாது? இன்றைக்கு வேறு சில விஷயத்தை சொல்லுவாங்க, இனி வரக்கூடிய ஒரு விஷயத்தை தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியில் ஒரு வாரம் அவரால் நீடித்து நிற்க முடியல. ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் பழைய தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இஸ்லாம் சொல்லக்கூடிய உறுதிமொழி என்பது அப்படி இல்லை. நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறதா இருக்கட்டும்,
அல்லது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் நாம் ஒரு விஷயத்தை சொல்லி இறைவா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்வேன் என்று கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கட்டும். இப்படி அல்லாஹ்விடம் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும் மற்ற மனிதர்களிடம் கொடுக்கிற வாக்குறுதியாக இருந்தாலும் அந்த வாக்குறுதியை இறைவனை நம்பக்கூடிய நபர்கள் அதை கண்டிப்பாக பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் மாயிதாவினுடைய முதலாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, அவ்ஃபு பில் உகூத், நீங்கள் ஏதேனும் உடன்படிக்கை எடுத்தால், அது அல்லாஹ்வே எடுக்கிற உடன்படிக்கையாக இருக்கட்டும் அல்லது மக்கள் எடுக்கிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கட்டும், ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் உடன்படிக்கை எடுத்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்க. ஒரு பக்கம் உடன்படிக்கை எடுத்துட்டு திரும்ப அந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்திராதீங்க. அது இறைநம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பழக்கம் இல்ல. இறைநம்பிக்கையாளர்கள் நான் வெறுமனே அல்லாஹ்வை நம்பிட்டேன், ரசூலை ஏத்துட்டேன் என்று சொல்வதும் இறைநம்பிக்கையுடைய அடையாளம் கிடையாது. எப்படி நாம் அல்லாஹ்வை நம்புறோமோ, முஹம்மது நபியை எப்படி அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல ஏதேனும் ஒரு விஷயத்தில் உடன்படிக்கை எடுக்கிறோமா, ஒரு வாக்குறுதி மாதிரி ஏதாவது கொடுக்கிறோமா, அப்படி கொடுத்தால் அதை முழு நிறைவேற்றக்கூடியவர்களாக இறைநம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சூரா மாயிதாவிலே கூறுகிறார். அதே மாதிரி சூரத்துன் நஹ்லிலே 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅஃபி அஹ்லில்லாஹி இதா ஆஹதும், நீங்கள் உடன்படிக்கை எடுத்தால் அல்லாஹ்விடத்திலே ஏதேனும் விஷயத்தை சொல்லி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போறேன் அல்லது பாவமான காரியத்திலிருந்து விலக போறேன் என்று ஏதேனும் ஒரு விஷயத்திலே நீங்கள் உடன்படிக்கை எடுத்தீர்களேயானால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவீர்கள். வலா தன்குலுல் ஐமான பஅத தௌதீஹா, அதே போல நீங்கள் ஏதேனும் ஒரு சத்தியம் செய்கிறீங்க, அப்படி சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்க, சத்தியத்தை முறிக்கக்கூடியவர்களாக இருக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு சொல்லுகிறான், வக்கத் ஜஅல்துல்லாஹ அலைக்கும் கஃபீலா, ஏனென்றால் நீங்கள் உடன்படிக்கை செய்கிற பொழுது, சத்தியம் செய்கிற பொழுது நாம் அல்லாஹ் அல்லாத பொருளில் சத்தியம் பண்ண முடியுமா? என்னுடைய தாயின் மீது சத்தியமா, என்னுடைய தந்தையின் மீது சத்தியமா, அல்லது குர்ஆன் மீது சத்தியமா, அப்படி சத்தியம் செய்கிறது மார்க்கம் அனுமதிக்காதா? நான் எந்த ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பேரில் தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத எந்த நபர்களின் மீதோ, அல்லாஹ் அல்லாத எந்த பொருள்களின் மீதோ நாம் சத்தியம் செய்ய கூடாது. இதுதான் நம்ம மார்க்கத்துடைய சட்டம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க சத்தியம் செய்யறத யாரை சத்தியம் செய்றீங்க? முழுக்க அல்லாஹ்வை தான் பொறுப்பாளராக ஆக்கிக்கிறீங்க. இந்த சத்தியம் நான் செய்திருக்கிறேன் என்றால் இறைவாதர் நீ தான் பொறுப்பு என்று முழுக்க அல்லாஹ்வை நீங்கள் பொறுப்பாளராக ஆக்கியிருக்கிற நிலையில அந்த சத்தியத்தை குறிச்சிராதீங்க. அல்லாஹ்விடத்தில் எடுத்த உடன்படிக்கையை மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ யஅலமு மா தஃஅலூன், எனவே எதையெல்லாம் செய்கிறீர்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கு நேரா மாற்றம் நடந்துவீங்க, அல்லது வந்து இறைவனோட ஒரு உடன்படிக்கை எடுத்து இறைவனா இன்னும் தப்பு எதை பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நேரா மாற்றம் செய்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களையும் யஅலமு அல்லாஹ் தெளிவா கவனிக்கிறான். அப்படி கவனிக்கிற அல்லாஹ் மறுமையில சும்மாவானா? அது சமயம் கேள்வி கேட்காம விடுவானா? அப்ப இதை கவனித்து நீங்கள் ஒரு சத்தியம் செய்தாலோ அல்லது அல்லாஹ்விட ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாலோ அதை முழுக்க நிறைவேற்றக்கூடியவர்களாக என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதே மாதிரி நீங்கள் குர்ஆன்ல சூரா ரஅத் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 19 20 அந்த ரெண்டு வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அஃபமன் யஅலமு அன்னமா உன்சில இலைக மினல் ஹக், நபியே உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை, உங்களுடைய இறைவனான அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை அதை உண்மை என்று நம்பக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அது எதுவும் பொய் கிடையாது. அது அனைத்துமே உண்மை என்று ஒரு ஆள் நம்புறாருங்க. இப்படி நம்பக்கூடிய அந்த நபர் கமன் ஹுவ அமா, அவர் ஒரு குருடனாக இருப்பாரா? ஒரு குருடனுக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரியாது. ஒரு ஆளுக்கு கண் பார்வை தெரியலன்னு கண் பார்வை தெரியாத ஒருவனுக்கு எது நல்லது எது கெட்டது பிரிச்சு பாப்பா ஒன்றை செய்ய முடியாது. அவர் அடுத்தவர்கள் தான் என்ன செய்யணும்? அந்த கண் பார்வை தெரியாதவருக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இறைவனுடைய செய்தி ஒரு உண்மை என்று நம்பிவிட்டால் அவர் இந்த உலகத்துல ஒரு குருடரை போல இருக்க மாட்டான்.
எல்லாரையுமே தெளிவோடு அவன் நடந்து கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். யார் அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சரியான முறையில் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த அறிவாளிகளுடைய அளவுகோலை சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம பார்வையில யார் அறிவாளி அறிகிறா? அந்த வருடம் பெற பொழுது இனிமேல் நான் இந்த வருடத்தை முழுக்க நன்மையான காரியங்களை கழிப்பேன், அடுத்தவனுக்கு உதவக்கூடிய பதில் கழிப்பேன், அடுத்தவனுக்கு தீமை செய்யாமல் அதில் விலைகளை எடுப்பேன், விலைகளை ஒரு ஆள் உறுதி கொடுக்கிறாங்க. பாத்தீங்களா, ஆண்டு பிறக்கிறப்ப எந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறாரு. இவர்தான் சிறந்தவர் அறிவாளிகள் நாம் இப்படி சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அறிவாளி கிடையாது. வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு நாள் 2 நாள் கடைபிடித்துட்டு இன்னொரு நாள்ல கடைபிடிக்காம இருப்பாங்களே, இவர்கள் அறிவாளிகள் கிடையாது. ஒரு உண்மையான அறிவாளி யார் என்றால் அல்லல்லதீன யூஃபூன பி அஹ்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஏதேனும் உடன்படிக்கை வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியில் கடைசி வரை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலா யன்குன மீசாக், அவங்க உடன்படிக்கைகளை எல்லாம் முறிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த மாதிரி நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது நாம் அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதை கடைசி வரை பேண வேண்டும். அதே அடுத்த மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி அடுத்தவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்கிறோம் வைங்க, அந்த வாக்குறுதியையும் கடைசி வரை பேண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த வழிகாட்டுதல் தான் நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்டுறாங்க? ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிகுடைய அடையாளம் 3. இன்னும் சில ஹதீஸ்ல 4 வருதுங்க. அதுல முனாஃபிகுடைய அடையாளம் என்ன? இதா ஹதஸ கதிப, அவன் பேசினா பொய் பேசுவான். இதா வஅத, அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்தால் அஹ்லஃப, கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பான். அவன் ஒரு விஷயத்தை நம்பினா சரி, ஆளு வந்து பெருசா இருப்பாரு என்று ஒரு விஷயத்தை நம்பி ஒன்றை ஒப்படைத்தால் அஹ்லஃப, அப்படி நம்பி காண அந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த விஷயத்தை அவர் மோசடி செய்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இதுல நீங்க பொதுவா நம்ம புத்தாண்டு தினத்துக்கு தனியான வாக்குறுதி கொடுக்கிறது மார்க்கத்தில் இல்ல. எந்த தினத்தில் வேண்டுமானாலும் நம்மிடத்துல ஒரு தீமையான காரியம் இருக்குதா, உண்மையிலேயே உளவார திருந்தி இறைவா நான் இனிமேல் தவறுகளை செய்ய மாட்டேன், இனி வரக்கூடிய காலகட்டத்திலே நான் முழுக்க நன்மையான காரியங்களை பண்ணினேன் என்று இன்றைய தினத்தில் வேண்டுமானாலும் நாம் உறுதி எடுக்கலாம். அப்படி உறுதி எடுக்கிற பொழுது நாம் எடுக்கக்கூடிய உறுதி சும்மா பேச்சு எடுக்கக்கூடிய உறுதியாக இல்லாம, அடுத்தவங்க சொல்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு உறுதியாக இல்லாம, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு நன்மை செய்வேன் என்றோ ஒரு தீமை செய்ய மாட்டேன் என்றோ அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த முடிவுக்கு மாற்றமாக நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கடைசி காலகட்டத்தில் நடக்க மாட்டேன், அதில் கடைசி வரை உறுதியாக இருப்பேன் என்கிற இந்த தன்மையை நாம் வளர்க்க வேண்டும். கொஞ்சம் நம்முடைய நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எந்த மாதிரி உருவாக்கினார்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில குறிப்பிட்ட உறுதிமொழி ஏற்கிறார்கள். அப்படி ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழியை அது அவங்க கடைசி வரை இந்த மாதிரி நடந்தாங்க. இன்றைக்கு நாம் நம்முடைய காலங்களில் கடந்த காலங்களில் எவ்வளவோ அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம், இன்னும் அல்லாஹ்விடத்தில் கூட எவ்வளவோ பல விஷயங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம். இப்படி வாக்குறுதி கொடுத்த விஷயத்தில் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தை பற்றி நாம் அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்போம். அதிலே எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. இப்படி ஆரம்பத்தில் யுத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பவில்லை. ஆனால் அது நடைபெறக்கூடிய நிகழ்வு பின்னாடி வேற மாதிரி மாறி கண்டிப்பாக யுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறார்கள் இஸ்லாமிய படையினர். அப்ப அதுல வந்து முஸ்லிம்கள் எல்லாம் பத்ர் யுத்தத்துல கலந்து பொழுது ஹுதைஃபா இப்னு யமான் என்கிற அந்த நபி தோழர், இன்னும் அவருடைய தந்தை அல் யமான் என்று சொல்லக்கூடிய 2 நபி தோழர்களும் மக்காவில் இருந்து பத்ரை நோக்கி புறப்பட்டு வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம் நடக்குது. அப்ப ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம் நடந்தாலும்
ஹுதைஃபத்துல் இப்னு யமான் என்கிற அந்த நபி தோழரும் அவருடைய தந்தை யமான் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரும் அந்த பத்ர் நடைபெறக்கூடிய யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த நாள்ல அவங்க மக்காவிலிருந்து கிளம்பி என்ன செய்றாங்க பத்ரை நோக்கி போறாங்க அப்படி பத்ரை நோக்கி போகக்கூடிய நேரத்துல மக்கள் முஷ்ரிக்கீன்கள் இந்த இருவரை பார்த்து கேட்கிறார்கள் இன்னக்கும் துரீதுன முஹம்மதா நீங்க முஹம்மது என்கிற இறை தூதர் நாடி நீங்க போறீங்களா பத்ர் யுத்தத்துல எங்களுக்கு எதிராக ஆள திரட்டி நிக்கிறாங்க எங்களுக்கு எதிராக திரட்டி நிற்கும் பொழுது நீங்க அந்த முஹம்மதை நாடி தான் செல்லுகிறீர்களா என்று அந்த இரு நபி தோழர்களிடத்தில் கேட்கிற பொழுது ஃபகுல்னா அந்த இரண்டு நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் மா நுரீது நாங்க முஹம்மதை நாடி எல்லாம் அங்க போகல மா நுரீது இல்லல் மதீனா நாங்க பத்ர் களத்துக்கு போகல உங்களுக்கு எதிராக நான் என்ன செய்யல போர் செய்வதற்காக போகல நாங்க மதீனா நோக்கி தான் போறோம் ஆனால் அந்த இரண்டு நபி தோழர்கள் சென்றது பத்ர் களத்துக்காக தான் அப்படி போகக்கூடிய நேரத்துல வழிபட்டு கேட்டாங்களே வழிபட்டு கேட்டதனால நம்ம என்ன செய்யறது நாங்க முஹம்மதை நோக்கி போகல நாங்க மதீனா நோக்கி தான் போறோம் என்று நாங்க ரெண்டு பேரும் பதில் சொன்னோம் இப்படி பதில் சொன்ன பிறகு அப்போது அந்த முஷ்ரிக்கீன்கள் எங்களிடம் சில உறுதிமொழியை வாங்கினார்கள் ஃபஅஹத மின்னா அவர்கள் அல்லாஹ்விலிருந்து சில உறுதிமொழியை வாங்கினார்கள் வ மீசாக் சில உடன்படிக்கை எங்களிடம் வாங்கினார்கள் லனன்சரிஃபன் இலல் மதீனா நீங்கள் போறதா இருந்தா மதீனாவுக்கு தான் போகணும் நீங்க பத்ர் களத்துக்கு போக கூடாது அங்க எங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்றாங்க பத்ருக்கு போயிர கூடாது நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போகணும் வலா நாகாலு மஅஹு நீங்கள் இறை தூதரோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக சண்டையிட கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை எடுத்து அனுப்பிவிடுகிறார்கள் அப்ப இந்த இரண்டு நபி தோழர்களுக்கு கடுமையான வருத்தம் நாம போறதே யுத்தக்களத்துல தான் போறோம் திடீர்னு அவங்க கேக்குறாங்க எங்க போறீங்கன்னு நாம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல பத்ருக்கு நாங்க போகல மதீனாவுக்கு போறோம்னு சொல்லிட்டோம் அப்படி மதீனாவுக்கு போறோம்னு சொன்ன பிறகு இப்படி ஒரு உடன்படிக்கை நம்மள எடுத்து வச்சிட்டாங்களே அந்த இடத்துல நம்ம உடன்படிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு என் மீண்டும் அல்லாஹ்வின் வரை சந்தித்து அதற்கு விளக்கு கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி நடந்துச்சு நாங்க பத்ர் யுத்தத்தை வர ஆசைப்பட்டோம் ஆனால் இப்படி யுத்தத்துல கலந்து கூடாது உடன்படிக்கை எடுத்தார்களே நாங்க என்ன செய்யறது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைச்சிருக்கிறது என்று கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் இன்சரிஃபா நஃபி லஹு பஅதஹும் பிஅஹதிஹிம் அவங்க சொன்ன மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நீங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றுங்க நம்ம வார்த்தை நிறைவேற்றி நபர்களாக இருந்துருவோம் வனஸ்தஈனுல்லாஹ அலைஹிம் ஆனா நீங்க மதீனாவிலிருந்து இவர்கள் எதிராக அல்லாஹ்வுடைய உதவி தேடுங்க இவங்க போர்க்களத்துல வரணும் நினைக்கிறீங்க இருந்தாலும் நீங்க வாக்குறுதி கொடுத்ததனால அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க போர்க்களத்துல பங்கேற்க வேண்டாம் நீங்க மதீனாவை ஹிஜ்ரத் போயிடுங்க அங்க போய் இருந்துட்டு இவங்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்யுங்க நீங்க உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் பார்க்கிறோமே அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுகிறது ஒரு யுத்தக்களம் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அதுல ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ்வுடைய எப்படி நடக்குறாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில கரெக்ட்டா இருங்க கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட வேண்டாம் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய நபி தோழர்களை வழிநடத்தினார்கள் அதே போல சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ஹக்கீம் பின் ஹிஸாம் என்கிற ஒரு நபி தோழர் ஏழு நிலையில இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியை கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது கொடுங்களேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார்கள் மீண்டும் ஏதாவது கொடுங்களேன் இரண்டாவது ரசூலுல்லாஹி கொடுக்கறாங்க அடுத்து ஏதாவது கொடுங்களேன் மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார் யா ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன் ஹதீரத்துன் இந்த பொருளாதாரம் என்பது ஒரு இனிமையான பசுமையானது கையில கிடைக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு யார் அந்த பொருளாதாரத்தை திருப்தியான முறையில பேராசை இல்லாம சம்பாதிக்கிறாங்களோ ஹலாலான அடிப்படையில் தூய்மையான எண்ணத்துல யார் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்களோ பூரிக லஹு ஃபீஹி அவருக்கு அந்த பொருளாதாரத்துல பரக்கத்து கிடைக்கும் யார் ஒரு பேராசையில எனக்கு நிறைய காசு வந்தா போதும் என்கிற ஒரு நிலையில ஒரு பொருளாதாரத்தை பெறுகிறானோ லம் பாரிக லஹு ஃபீஹி அவனுக்கு எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த நபிகளை அந்த இடத்துல கேள்வி அந்த நபியோட ஹக்கீம் பின் ஹிஸாம் என்ற நபியோட அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுக்கறாங்க வல்லதி பஅஸ பில் ஹக்
உங்களுக்கு உண்மையை தந்தனுப்பிய அந்த அல்லாஹ் மீது ஆணையாக ஹக்கீம் பின் ஹிஸாம் அல்லாஹ்வின் தரப்பா சொல்றாங்க உங்களுக்கு உண்மையான செய்தி இறக்கினானே அந்த அல்லாஹ் மீது ஆணையாக லா அர்ஸு அஹதன் பஅத ஷைஅ உங்களுக்கு பிறகு எந்த ஒரு நபரையும் நான் இந்த மாதிரி கையேந்தி நிக்க மாட்டேன் எதுவரை ஹத்தா ஃபாரத் துன்யா நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லும் வரை எனக்கு மௌத் வரவேண்டியும் இப்போ உங்க கேட்டேனே இதுதான் நான் பொருளாதாரத்திற்காக அடுத்தவர்கள் போய் இன்னும் நிகழ்வாக இருமே இதை தாண்டி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு பிறகு ஒரு வருடத்திலேயும் நான் எதையும் கேட்டு நிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வர்றாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் நிறைய பொருளாதாரம் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஜகாத் நிதியிலிருந்து ஜகாத் நிதியை யார் பெறுவதற்கு தகுதியானவர்களோ அவர்களை அழைத்து கூப்பிட்டு கொடுக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹக்கீம் பின் ஹிஸாம் என்ற நபியை அழைக்கிறாங்க. இல்ல எனக்கு பொருளாதாரம் வேண்டாம் மறுத்து விடுகிறார்கள். திரும்ப அபூபக்கர் அவருடைய ஆட்சி வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி அவங்க ஹக்கீம் பின் ஹிஸாம் அழைச்சு நான் மத்தவங்களுக்கு இது போன்ற உதவி செய்யறேன். ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையில் என்னுடைய நாட்டில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. உதவக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். மத்தவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்களுக்கு மட்டும் பிரயோகம் செய்யல. நீங்க இந்த ஜகாத் பொருள்களில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்போது அவர்கள் மறுக்கிறார்கள். மறுக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மக்களை அழைத்து இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மஅஷரல் முஸ்லிமீன் முஸ்லிம் சமுதாயமே உஷ்ஹிதுக்கும் நான் உங்களை இதற்கு சாட்சியாக ஆக்குகிறேன். ஹக்கீம் இந்த ஹக்கீம் விஷயத்துல உங்க எல்லாத்தையும் நான் சாட்சியாளராக ஆக்குகிறேன். அன்னி அஅரிஃபு அலைஹி ஹக்கஹு மின் ஹாதா ஷை இந்த அரசாங்க பொருளாதாரத்திலிருந்து நான் வருவரிய அந்த பங்கை நான் பிரிச்சு கொடுக்கிறேன். இவங்களுக்கு எவ்வளவு பங்கு போகணுமோ அதை வந்து வாங்கிக்கிட்டு நான் எவ்வளவு பிரிச்சுக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர் வாங்க மறுக்கிறார். நான் ஏன் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆட்சியாளர் அடிப்படையில் ஒரு ஆளு கொடுத்து ஒரு ஆளு கொடுக்காம இல்ல என்னுடைய அடிப்படையில் நான் கரெக்டாக உதவியை வழங்குகிறேன். ஆனால் அவர் தான் மறுக்கிறார். இதை இங்க உங்களை நான் சாட்சியாளராக ஆக்குகிறேன். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நபிமொழியுடைய கடைசி பகுதியை பார்க்கிற பொழுது அதுதான் நம்ம ஆச்சரியம். அவ்வளவு ஒரு ஆச்சரியம். மற்ற நபர்களே ஹக்கீம் பின் ஹிஸாம் என்கிற அந்த நபி தோழருக்கு ஒரு சான்று கொடுக்கிறார்கள். ஒரு சர்டிபிகேட் வழங்குகிறார்கள். ஃபலம் யர்ஸ் ஹக்கீமுன் அஹதன் மினன் நாஸி பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதா வஃபிய அவர்கள் உலகத்தில் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பத்துல கேட்டாங்களே அதுக்கு பிறகு எந்த ஒரு வருடத்திலே எந்த பொருளாதாரம் வாங்க கிடையாது. ஆட்சி தலைவரை கொடுத்தாலும் வாங்க கிடையாது. ஆட்சி தலைவரை இல்லாம அடுத்தவங்க ஏதாவது உதவி செஞ்சாலும் வாங்க கிடையாது என்கிற செய்தியை சஹீஹ் புகாரியில பார்க்கிறோமே. அப்ப இது நமக்கு என்ன உணர்கிறது? ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கும்போது ரசூலுல்லாஹி மரணிச்சாங்க. அதற்கு பிறகு வேற ஒரு ஆட்சியாளர் தான் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அடுத்தவங்களுக்கு தெரிய போகுது என்று இருந்தாங்களா? நாம அல்லாஹ்வை முன்னிறுத்தி கொடுக்கிறோம். இப்படி அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மரணம் வரையிலும் நான் செய்ய மாட்டேன் என்கிற அந்த தன்மையில் உறுதியாக இருந்தார்களே. இந்த பண்பை தான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பல நேரங்களில் வாக்குறுதி கொடுக்கிறோம். அடுத்த நபர்களுக்கு இறைவனை முன்னிறுத்தி எவ்வளவு விஷயங்களை சொல்லுவோம். அப்படி சொல்வதை ஒரு விளையாட்டுத்தனமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளாமல் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறான் வஅஃபில் அஹத் நீங்கள் வழங்கக்கூடிய வாக்குறுதியை ஒழுங்காக நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹத் கான மஸ்ஊலா நீங்கள் வழங்கக்கூடிய அந்த வாக்குறுதியும் மறுமை நாளில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அதை விசாரிக்க செய்வான் என்று அல்லாஹ்வுடைய திருமறையில் வழிகாட்டுகிறானே. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதில் பதிய வைத்து நம்முடைய கடந்த காலத்தில் எவ்வளவோ தவறுகளை செய்திருப்போம். அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவா நான் இது போன்ற எந்த ஒரு தவறுகளை செய்ய மாட்டேன் என்று இறைவன் இன்னொரு நாம் உறுதிமொழி ஏற்போம். அது ஒரு புத்தாண்டுக்காக இல்லாம
நம்ம வந்து புத்தாண்டு வரை நாம் வாழக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் வழங்கப்படாவிட்டாலும் இந்த நேரங்களில் இறைவன் நான் இது போன்ற விஷயங்களில் நான் சரியாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி ஏற்போம். அப்படி ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழியில் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை நாம் சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் அனைவரும் தந்தருள்வானாக என கூறி எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நம்முடைய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது அதில் நம்முடைய சமூகமும் இன்றைக்கு பல சீர்கேடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய சமூகமாக கொண்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களை வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா அவனுடைய உலக வாழ்க்கை சிறப்பாயிருக்கும், மறுமை வாழ்க்கை சிறப்பாயிருக்கும், என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கும் என்ற அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி இருந்தும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பல நேரங்களில் இஸ்லாமிய சட்டங்களை ஒழுங்காக கவனிப்பதில்லை. அதற்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கடந்த வாரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. போலீஸ் ஸ்டேஷன்ல சமூக சேர்ந்த சில பெண்கள் மனு கொடுக்கறாங்க. ஆண்களும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதை போல தங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே பதிவு செய்கிறார்கள். அதை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது, செய்தி சேனல்களில் பார்க்க முடிகிறது. அந்த செய்தியுடைய சாராம்சம் என்ன? என்னை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவன் ஏமாற்றி விட்டான், என்னை மட்டுமல்ல என்னை போல ஒரு 10 பெண்களை ஏமாற்றி இருக்கிறான். நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஒரு பெண் நண்பர் மூலமாக இவருடைய பழக்கம் கிடைத்தது. அவர் என்னோட போன்ல பேசினாரு. அப்படி போன்ல பேசக்கூடிய அந்த பழக்கம் அது அப்படியே நாளடைவிலே அதிகமாக போன்ல பேசி அவன் எதையெல்லாம் கேட்கிறானோ அவன் கேட்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் கொடுக்கிறவனாயிருந்தேன். எனக்கு கஷ்டமா இருக்கிற நகையை கொடுன்னு கேட்டா தந்துருவேன்னு சொன்னா நகையை கொடுத்தேன். காசு கேட்டா நான் கொடுத்தேன். பின்னாடி எல்லாம் தந்துருவேன்னு சொன்னா ஆனா கடைசி என்னுடைய நகைகள் அதிகமாக ஏமாற்றி விட்டான். அதற்கு பிறகுதான் அவனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது திருமணம் செய்த பல பெண்களை குறியாக வைத்து அவனும் அவனுடைய குடும்பத்தார்களும் இதையே ஒரு சதி திட்டமாக தீட்டி இப்படி பல பெண்களை ஏமாத்தி யாரெல்லாம் அந்த திருமண வாழ்க்கையில அந்த கணவன் மனைவியோடு சின்ன சண்டை சச்சரவுகள் இருப்பாங்களோ, அந்த கணவன் மனைவி உறவு முறை என்பது சண்டை சச்சரவு இல்லாத உறவு முறையா இருக்கணும். அதுல யாரெல்லாம் சண்டை சச்சரவுகள் இருப்பாங்களோ அதை அறிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட பெண்களிடத்துல பேசி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அவங்களிடத்துல இருந்து நிறைய பொருளாதாரத்தை எடுத்திருக்கிறான் என்கிற அந்த செய்தியை நாம் செய்திகளை பார்க்கிறோம். இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுது? ஒரு ஆணா இருக்கட்டும், இது வந்து பெண்கள் இப்படி ஏமாற்றப்பட்டது இது ஒண்ணு. இதே மாதிரி ஆண்களை எவ்வளவு ஏமாற்றிய பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 5 நபர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண் கைது என்று இதை சமூகத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்ப இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மனித சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதிலும் குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கும் என்ன காரணம்? நாம மார்க்கத்தை ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொன்ன சட்டங்களை முறையா பார்க்கிறது இல்ல. ஒரு ஆண் பெண் எப்படி இருக்கணும், அந்நிய ஆணிடம் ஒரு அந்நிய பெண் இந்த மாதிரி நடக்கணும், அவங்க பேச வேண்டிய தேவை இருந்தாலும் அந்த பேச்சு வழக்குகள் எப்படி இருக்கணும் அல்லாஹ் வழிகாட்டுகிறானோ அந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை நாம் கவனிக்க மறுக்கிறோம். எல்லாரும் உலகத்தில் மூழ்கி போறோம். என்று நான் அந்த மார்க்கத்தை விட்டு இறைவன் சொல்ல சட்டத்தை விட்டு எனக்கு எல்லாம் மார்க்கத்தை அடுத்து பார்க்கிறேன். எங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள சந்தோஷம் தான் முக்கியம், உலகத்துல உள்ள இன்பங்கள் தான் முக்கியம் என்று நான் பயணிக்கிறோம். அன்றைக்கே நாம இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கிறது. இது உதாரணத்திற்கு இது போன்று இன்னும் இப்படி நாம மார்க்கத்தை விட்டு போறதுனால நாம் உலகத்தில் சந்திக்கக்கூடிய இழப்புகள் ஏராளம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை முஸ்லிம்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல்லாஹ்வின் நபியர்களே உதுகுலு ஃபில் காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் உங்களை முழுமையாக நிலைக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ ஹுக்மாத்தி ஷைத்தான், இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்துவிட்டு ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்துவிடாதீங்க. முழுக்கங்களை மார்க்கத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறானே. அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலேயும் இஸ்லாமிய
சட்டத்தை முறையாக கவனித்து நாம் நுழைந்தால் இந்த உலகத்திலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு சரியாக இருக்கும். மறுமை நாளிலேயும் அல்லாஹ் அதிகமான கூலியை சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே வாழ்க்கை முழுக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக இணைத்துக் கொள்ள நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியவனாக கூறி நிறைவு செய்கிறான். அனில் அனில் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.